பிரதம மந்திரி நாடகம் போடாருன்னு சொல்லிட்டு அந்த சிபி ராதாகிருஷ்ணனுடைய வாழ்க்கை வரலாறுனுடைய 2-3 காட்சிகளை நாடகமா போடுறாரு. அப்ப சொல்லுக்கு விரோதமாக பிரதம மந்திரியுடைய அணுகுமுறை முதல் நாளிலேயே இந்த டேஞ்சரஸ் சிச்சுவேஷன்ல நாடாளுமன்றத்தினுடைய இந்த குளிர்கால கூட்டத்தொடர் இருக்கிறது. கருத்துரிமையை முழுமையாக பறிக்கக்கூடிய எல்ஐசியினுடைய பல லட்சம் கோடிகளை அதானியினுடைய கம்பெனி சுருட்டுவதற்கான வாய்ப்புகளுக்கான 15 சட்டங்கள் கொண்டு வரப்படுகிறது. நிதி அமைச்சர் பேசும்போது சொல்றாங்க மணிப்பூரினுடைய ஜிஎஸ்டியில சில டவுட்ஸ், அந்த டவுட்ஸ பேசுறதுக்கு கூட சட்டங்கள் நடுவில் அந்த அம்மா பாஸ் பண்ணுது. மணிப்பூர் ஆட்சி நிலைகுலைய செய்யப்படுகிறது. ஜிஎஸ்டி ரிஃபார்ம்ஸ் பில் அது கொண்டு வரப்படல. ஒருத்தர் கேள்வி கேட்கிறார், நல்லா படிச்ச ஆளு, சிங்கப்பூர்ல நீங்க இந்த கேள்வி கேட்க முடியாது தெரியுமான்னு மிரட்டுறாங்க. அப்போ ஜனநாயகத்தினுடைய குரல் வலை நெருக்கப்படுகிறது. நெருக்கப்படுவதற்கான எல்லா ஏற்பாடுகளையும் இந்த குளிர்கால கூட்டத்தொடரில் இந்த ஆட்சி தொடங்கி இருக்கிறது.